ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்காம, நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னுடைய ஆசிர்வாதத்தால தான் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்பு. அதுதான் உன்னை காக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்கு? எந்த விஷயத்த நினைச்சு இவ்வளவு வேதனைப்படுது? எல்லாமே என்னுடைய ஆசிர்வாதத்தால் நடந்துட்டுருக்குன்னு நீ நம்புகிற பட்சத்தில் அத்தனை கஷ்டங்களும் மனவேதனையும் நிச்சயமாக காணாமல் போகும். உன்னை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்துகிறவங்கெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பு உண்மையானது, உன்னுடைய பாசம் நிஜமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. ஆனால் அப்படி தேடி வரும் பொழுது உன்னுடைய மனநிலையானது நிச்சயமாக மாற்றத்தை கண்டிருக்கும். அந்த மாற்றம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளாமல் மேலே உயர்த்தி கொண்டு போகிற மாற்றம். நல்ல மாற்றத்தை எப்பொழுது இந்த முருகனுடைய அருளால் கர்மங்களை கழிக்க பெற்றவங்க பெறுவாங்கங்கிறது உறுதி. எந்த வார்த்தையை பேசினாலும் மனசில் எந்த எண்ணம் தோன்றினாலும் இந்த முருகனின் நினைவும் சேர்ந்து தான் அங்கே பிரதிபலிக்கப்படுது. நடந்து முடிந்த விஷயங்கள் உனக்கு எவ்வளவுதான் வழிகளை கொடுத்திருந்தாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தினால தான் அத்தனையும் நடந்திருக்குன்னு முழுமையாக நம்பு. அதனால் எதற்கும் கவலைப்படாமல் இரு. இதை இழந்துட்டோமே, அதை இழந்துட்டோமே, இப்படி நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோமே அப்படின்னு உன் மனசு எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னை நினச்சா, என்னுடைய பேரை சொன்னால், நாமத்தை ஜெபிச்சா போதும், அந்த வலியும் வேதனையும் அறவே குறைஞ்சிடும். என்னுடைய ஆலயத்துக்கு வா, மனம் விட்டு என்கிட்ட பேசுவோம். மனக்குறையெல்லாம் கேட்க நான் இருக்கேன். அந்த குறையெல்லாம் கேட்டு அதை தீர்த்து வைக்க இந்த முருகன் இருக்கும் பொழுது எதை நினச்சி நீ பெருசாக கவலைப்படுற? உன் லட்சியத்தை அடைய நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்கிறதால தானே கவலைப்பட்டுட்டு இருக்க. உன் லட்சியம் எதுவோ அதை மனம் விட்டு என்கிட்ட பகிர்ந்துக்கோ. எதுக்காக உனக்கு அது தேவைப்படுது, அது உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை உனக்கு கொடுக்கும், நிலையான மகிழ்ச்சியை கொடுக்குமான்னு நீயே ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சு என்கிட்ட கேளு. அப்படி கேட்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உனக்கு உரித்தான மகத்தான நிலையோட ஆனந்தமாக அதை நான் உன் கருத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ காத்துக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு கிடைக்கும். உன் மனம் சந்தோஷப்படுற மாதிரி தான் நான் உனக்கு அருள் புரிவேன். நடந்துட்டுருக்கிற விஷயம் உனக்கு எவ்வளவு வலியை மனசில் கொடுத்துட்ருக்குன்னு எனக்கு தெரியும். எதற்காகவும் தளர்ந்து போகக்கூடாது. நீ தைரியமாக இருக்கணும், திடமாக இருக்கணும். பிறர் உன்னை ஏமாத்துறாங்களான்ற கேள்விக்குறி மனசில் இருக்குது. ஏமாறக்கூடிய நிலையில் நீ இருக்கக்கூடாது. எப்பயும் மனசு வலிமையாக உறுதியாக இருக்கணும். போலியான பேச்சுகளையும் பகட்டான செயல்களையும் நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும். அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரணும். ஒரு சிலர் உன்னை வெறுக்கிறாங்கன்னு நினச்சா, புறக்கணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, ஒதுக்குற மாதிரி உனக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் போய் நீ அவமானப்படுறத நான் விரும்பலை. எந்த இடத்துல நீ ஒதுக்கப்படுறியோ அதே இடத்துல மீண்டும் அவங்க முன்னால் நான் உன்னை தலை நிமிர்ந்த அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். நீ யாரையும் தேடி போக வேண்டாம். உன்னை விட்டு விலகிறவங்கள நீ சற்று ஒதுக்கி வை. அவர்களுக்கும் சற்று கால அவகாசத்தை கொடு. உன்னுடைய உண்மையான முகத்தை, உண்மையான அன்பை அவங்க புரியறதுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படலாம். அதற்கான நிலையை நீ உருவாக்கணும். எதற்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும். முழுசாக அந்த அன்பை இழந்துருவோமோன்னு நினச்சி கவலைப்படக்கூடாது. இழந்ததெல்லாம் போதும், இனியாவது நம்ம எதையும் இழக்காமல் இருக்கணும்னு ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் போய் உன்னுடைய அன்பை நீ அதிகமாக கொடுக்குற. அதிகமாக கொடுக்கப்படுற எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே இருக்கும் பொழுது அதில் சலிப்பு தான் ஏற்படும். ஒரு அளவுக்கு தான் எதுவுமே இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமே நஞ்சுங்கிற போது அன்பெல்லாம் ஏமாத்துறோம். எதுவுமே அளவோடு இருக்கட்டும். உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். உன்னோட நிலை எப்பவுமே தாழ்ந்து போகாது. உன்கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. எப்பயுமே என்னுடைய அன்பும் உன் வாழ்க்கையில் நிறைஞ்சி இருக்குது. வேறு என்ன வேணும்? நீ இழந்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கர்ம வினை காரணமாக தான் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிச்சிட்ருக்க. நிம்மதி இல்லாத நிலை இருக்குது. உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணும். உன்னுடைய மனவேதனை தீரணும்னா உனக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயத்துலேருந்து முழுசாக நீ உன்னை வெளிக்கொண்டு வரணும். உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களில் முழு கவனத்தை நீ திருப்பணும். அதுதான் உனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. மீண்டும் மீண்டும் ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு வந்து உன்னை
அசைச்சு பார்க்குது. அந்த இடத்துல நீ அசையாம திடமா தன்னம்பிக்கையோட இருந்து உன்னை நீ மாத்திக்க முற்படணும். புலம்புன நேரங்கள்லாம் காலங்கள்லாம் போதும். இனி எந்த ஒரு புலம்பலும் மனக்குறையும் வேணாம். நடக்கிறதுலாம் என்னுடைய அருளால் நடந்துட்டுருக்கு. ஒரு சில விஷயங்களை நீ தள்ளி வைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் அதை விட்டு விலகவும் முடியல, சேரவும் முடியல. விலக முடியாத நிலையும் சேர முடியாத நிலையும் ஒரு இடத்துல தென்படுதுன்னா அது கர்மாவினுடைய தாக்கம். அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை கஷ்டப்பட்டு அனுபவிச்சிட்டா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது மிகப்பெரிய பரிசு. உன் வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய வரம் அது. நீ மட்டும் உன் மனசை திடமாக வச்சுக்கிட்டா போதும், உறுதியாக இருந்தால் போதும். நடக்கிற விஷயத்தில் உன் மனம் சந்தோஷப்படுறதும் கவலைப்படுறதும் உன் கையில் தான் இருக்குது. முருகனை நினச்சி முருகான்னு வழிபட்டு என் பின்னால் நீ வந்தா உன் கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். உனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நீ வளர்த்துக்க முற்படு. எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரும்னு நம்பி, ஆனந்தமான காலம் ஆரம்பிக்கும்னு நம்பி என்னை தொடர்ந்து வழிபடு. உன் லட்சியம் எதுவோ அதை நான் சுலபமாக உனக்கு நீ அடைய வழி செய்வேன். உன் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமை இனி இருக்கவே இருக்காது. வறுமைங்கிற நிலை இருக்கவே இருக்காது. அதிர்ஷ்டத்தோட கூடிய நல்வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும். உன் எண்ணங்களில் எப்பொழுது இந்த முருகன் நான் நினைவில் இருக்கேன். கவலைப்பட்டுட்டே இருக்க அந்த கவலையெல்லாம் விட்டுடு. நிச்சயமாக நிஜமாக பொறுமையாக காத்துட்ருக்கக்கூடிய உனக்கு நல்லது தான் நடக்கும். வெற்றிங்கிறது தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது நிரந்தரமான வெற்றியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிரந்தரமான மகிழ்ச்சி தான் உன் வாழ்க்கைக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலம் உனக்கு கற்றுந்த பாடத்தை எப்பொழுதும் மறக்காமல் நினைவில் வச்சு நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படு. நீ ஜெயிக்க முடியும். உன் சூழ்நிலையை ஒன்னாலவே மாற்றிக்க முடியும். கஷ்டமாக இருக்க சூழ்நிலையை சந்தோஷமாக ஒன்றால் தான் மாற்ற முடியும். உன் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். உன் எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். எண்ணத்தின்படி தான் வாழ்க்கையும் அமையுது. ஆழ் மனசில் நீ நல்லா இருப்ப. உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்குது. உன் வாழ்க்கை மெருகேற போகுதுன்னு நம்புனா அதற்கான வெளிச்சம் உடனே தெரியும். நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறதும் கவலைப்பட்டு துக்கப்பட்டு சோர்ந்து போகிறதும் உன் கையில் தான் இருக்குது. எல்லாமே உன் மனசனுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அமையுது. உன் எண்ணத்தை உயர்வாக வை. உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் தருவேன்னு நம்பி செயல்படு. உன் செயல்பாட்டில் இந்த முருகனுடைய துணை எப்பொழுதுமே இருக்கும். வெற்றி மேலே வெற்றியே நீ பெறுவ. வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு வசந்த காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்கும். உன்னை இழிவாக பேசினவங்களாம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நிலை ஏற்படும். தடைகள் அத்தனையும் விலகி அந்த தடைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை நீ பெறதான் போகிற. எதை நினச்சும் கவலைப்படாமல் இந்த முருகனை நினச்சி சந்தோஷமாயிரு. உன் வாழ்க்கை மலரும். நல்லது நடக்கும்.